இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னையில் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரே ஒரு தொகுதியான மயிலாப்பூரில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் தமிழிசையை நிறுத்தலாமா அல்லது KT ராகவனை நிறுத்தலாமா என கட்சி மேலிடம் ஆலோசித்து வருவதால் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பாரதிய ஜனதா வட்டாரம் கூறியதாவது: தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியது. சென்னையில் கேட்கப்பட்ட தீநகர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், மயிலாப்பூர் ஆகிய தொகுதிகளில் மயிலாப்பூர் மட்டுமே கிடைத்தது. முன்னாள் கவர்னர் தமிழிசை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட விருப்பமாக இருந்தார். விருகம்பாக்கம் கிடைக்காத நிலையில் மயிலாப்பூரில் போட்டியிட காய் நகர்த்தினார். இதற்கிடையே பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கிடைத்த தொகுதிகளில் 10க்கும் மேல் வெற்றி பெற வேண்டும் என்பதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியாக உள்ளார். இதனால் ஏற்கனவே தயாரித்த வேட்பாளர் பட்டியலில் இருப்பவர்களுக்கு பதில் அனைத்து தரப்பினரும் விரும்பும் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். எனவே தான் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவது தாமதமாகிறது. சென்னையில் ஒதுக்கப்பட்ட ஒரே தொகுதியான மயிலாப்பூரில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா விரும்புகிறது. இதனால் அந்த தொகுதியில் வேட்பாளராக தமிழிசையை நிறுத்தலாமா அல்லது செங்கல்பட்டு தொகுதியில் நிறுத்த முடிவு செய்திருந்த பாரதிய ஜனதா நிர்வாகி KT ராகவனை நிறுத்தலாமா என கட்சி மேலிடம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இதுதான் வேட்பாளர் பட்டியல் தாமதத்துக்கு பிரதான காரணம் என்று பாரதிய ஜனதாவினர் கூறுகின்றனர்.